ஒரு காம்பாக்டான கிச்சனுக்கு இன்னைக்கு பிவிசி கபோர்ட்ஸ் அடிச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டெக்ஸ்சர் ஃபினிஷ் வித் பர்பிள் கலர். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டைனிங் ரூம் இருக்குது. அந்த டைனிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற ஷெல்ஃப் தான் இது பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம்லேருந்து ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா டோர் போட்டிருக்கும், க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சிம்பிளாக இருக்கட்டுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஸ்லாபுக்கு கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் பூராவே கபோர்டு பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு 6க்கு 2 அடியில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை பூரா அடுக்கிக்கலாம். உள்ள ரீப்பர் ஃபுல்லாக போட்டுக்கிறங்காட்டிக்கு நல்ல வெயிட் தாங்கும். இந்த பார்ட்டிஷன் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கோம், அதனால வெயிட் தாராளமாக தாங்கும். துரு பேராமல் இருக்கணுங்கிறதுக்காக இன்ச்சஸ் பூரா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஹேண்டிலும் எஸ்எஸ் தான். கேஸோட வென்டிலேஷன் பர்பஸுக்காக கார்னரில் லூவர் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் 4 ட்ராலி பேஸ்கெட் கேட்டதுனால இந்த கிச்சனுக்கு 4 ட்ராலி பண்ணியிருக்குங்க. இது ஒரு நார்மலான பேஸ்கெட் தான். இதில் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசரு எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பொருள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற பேஸ்கெட்டும் அதே மாதிரி தான். கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டதுனால அவங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஷீட் கட்லரி, இதில் ஸ்பூனு கத்தி இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தனித்தனி ரேக்காக வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்குங்க. கீழே இருக்கிற பேஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி நார்மலான பேஸ்கெட் தான். இந்த 4 ட்ராலியுமே பார்த்தீங்கன்னா பியூர் எஸ்எஸ்ங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பகல் போட்ட ஷெல்ஃபுங்க. இதுக்கு அவுட்டர் கவரிங் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற லாஃப்ட்டுக்கும் கபோர்ட் அடிச்சிருக்கோம். பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எடுப்பாக இருக்குன்னு. டைனிங் ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் இது தாங்க. இது இங்கேருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுத்தேன். ஆனால் அந்த மேடத்துக்கு பர்பிள் ரொம்ப பிடிச்ச காரணத்தினால வேணவே வேணான்ட்டாங்க. இந்த கபோர்டோட மொத்த எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 49,000 வருதுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 325 ரூபா வருங்க. ஒரு ட்ராலியோட விலை 2,500 ரூபா. 4 ட்ராலி சேர்த்திங்கன்னா 10,000 ரூபா அதுக்கே வந்துருச்சுங்க. ட்ராலி இல்லாமல் இந்த கபோர்டோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 39,000 ரூபா தாங்க. கோவை மக்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்கள் கோவை அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.